வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோங்க. அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் திங்கட்கிழமை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆச்சுங்க. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் தொடர்ந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சு. அதுதான் நம்மளுக்கான செல்லிங் ஏரியா. ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதாவது இது ஈக்குவல் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா, இது ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துகிட்டே இருந்தான். இந்த ட்ரெண்டுக்கு எப்போலாம் டச் பண்ணானோ அங்கேருந்து மேலே போயிருக்குதுங்க. ரொம்பவே சிம்பிளா மண்டே அன்னைக்கு நம்மளுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா குடுத்துருந்துருக்கிறான். இத நம்ம பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். இதில நீங்க ட்ரேட் மேல பிரைஸ் வரும்போது நீங்க எடுக்கலாம். இல்லன்னா கீழ ட்ரெண்ட் லைன் பக்கத்தில வரும்போது, பையிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கலாம். இத பத்தின விளக்கமான பதிவு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணீங்கன்னா தெரியுங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, என்ன நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு கொஞ்ச நேரம் விட்டு தாங்க பார்க்கணும். ஏன்னா சில நாட்கள்ல காலையில எடுத்த உடனே உங்களுக்கு வால்யூம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. சில நேரங்கள்ல வால்யூமே இல்லாம இந்த மாரி ட்ரேட் ஆகுங்க. சும்மா நீங்க பார்த்துட்டு இருங்க போதும். அதுவே போதும். ஒருவேளை நீங்க நெனச்ச மாரியே இந்த மாரி நடந்தா கூட, பெருசா நீங்க ரியாக்ட் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துலேருந்து ப்ரீவியஸ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பிரைஸ் இவ்வளோ தூரம் போயிட்டு கீழ வந்தது. இதுக்கப்புறமா மேல அதே இடத்துக்கு வரும்போது கீழ போக வாய்ப்பு இருக்குதான்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழ வந்தது. கீழ வந்த மார்க்கெட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லோலேருந்து திரும்பவும் மேல போற மாரி போச்சு. பெர்ஃபெக்ட் செல். அதாவது நம்ம சேனல்ல ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். போதும் அப்டின்னே நான் டைட்டில் குடுத்துருப்பேன். போதும். அதுக்கு மேல கத்துக்க தேவையில்ல. வேற காம்ப்ளக்ஸான விஷயங்கள் எத பத்தியுமே நீங்க யோசிக்க தேவையில்ல, கத்துக்க தேவையில்ல. இத மட்டும் கத்துக்கிட்டா போதும். அப்ப அதுல ஒரு விஷயம் ஃபெயில்டு லோ. ஈக்குவல் லோ சொல்லியிருப்பேன். ஃபெயில்டு லோவும் சொல்லியிருப்பேன். அப்ப இது ஃபெயில்டு லோலேருந்து என்ன ஆச்சு பிரைஸ் கீழ வந்தது. கீழ வரும்போது எது எக்ஸ்ட்ரீம் லெவல்? உங்களுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு எது எக்ஸ்ட்ரீம் லெவல்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒரு பெரிய ஃபால் ஆகும்போது என்ன ஆச்சு? பிரைஸ் இவ்வளோ தூரம் வந்தது. இன்னொரு லெவல் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கு. ஸோ இந்த 2 லெவலையுமே நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பட் ஆனா, இந்த இடம் கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல செல் ட்ரேட் இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய டார்கெட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்தோனே நீங்க குளோஸ் பண்ணிடணும். அதாவது இந்த பாடி லெவலுக்கு, அதாவது இந்த கேண்டிலோட க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு வந்தாலே நீங்க வெளியில வந்துரணும். ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லங்க நான் அ சீக்வென்ஸ் எனக்கு நல்லா பழகிடுச்சு. நான் 6 மாசம் கடுமையா பயிற்சி பண்ணியிருக்கிறேன். சீக்வென்ஸ் எனக்கு பழகிடுச்சு. அதனால நான் ப்ரீவியஸ் ஹைய எப்ப கட் பண்ணுதோ மார்க்கெட்டு, அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிக்கிறேன். அப்படியும் நீங்க பண்ணலாம். அது எக்ஸிட் உங்களுடைய சௌரியம் தான் எப்பவுமே. நான் அதில தலையிடவே மாட்டேன். என்ட்ரி தான் பெர்ஃபெக்ட்டா எடுக்கணும்னு சொல்லுவேனே ஒழிய, எக்ஸிட் அவரவருடைய சௌரியம் தான். எது வரைக்கும் வேணாலும் வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்ல இன்னும் கீழ போவான், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். மேல ஸ்டாப்ப ஹிட் பண்ணிட்டு போறான். நான் பாசிட்டிவ்ல தான் போட்டிருக்கிறேன். ஆனா, என் டார்கெட்டுக்கு போனா தான் நான் அது புக் ஆகும். அப்படி ரிவர்ஸ் வந்ததுன்னா, நான் $10 கூட வெளிய வர்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன். அப்படின்னு ஒருத்தரும் ஒரு ஸ்டைல்ல ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல மார்க் பண்ணி வச்சுட்டீங்க. பிரைஸ் மண்டே உடைய ஹைலேருந்து கரெக்ட்டா ரிஜெக்ட் ஆயி கீழ வந்துருச்சு. கீழ வந்த பிரைஸ் நீங்க ஒரு லெவல மார்க் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இந்த இடம் வந்தா ஒரு பை ட்ரை பண்ணலான்னு நான் இருக்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க. இந்த இடம் வந்தது. பை போட்டுட்டீங்க. பை போட்ட உடனே என்னாச்சு? கீழ போய் க்ளோஸ் வச்சுட்டோம். அப்போ இது உங்களுக்கு லாஸ். இதில நீங்க வெளியில வந்து தான் ஆகணும். இல்லங்க பிரைஸ் ரிவர்ஸ் அடுத்த கேண்டில்ல வருதான்னு நான் பார்த்துட்டு வெளியில வருவேன். இல்ல இது இப்படியே கீழ போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது தான் ரூல் இஸ் எ ரூல். அவ்வளோதான். க்ளோஸ் வச்சு தான் எக்ஸிட் ஆகும். இந்த இடத்துலயே திரும்ப போய் இப்படி வர்றானா, இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரியோட எடுக்கலாம். தப்பில்ல. ஏங்க இங்க எக்ஸிட் பண்ணிட்டு இங்க எதுக்குங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா மெத்தட் அந்த மாரி.
என்ட்ரி எட் எக்ஸிட் அவ்வளோதான். ஆனா, இங்க உங்களுக்கு என்ட்ரி குடுத்தானா? என்ட்ரி குடுக்கவே இல்ல. ஆனா, ஒரு கண்டிஷன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ட்டான். என்ன கண்டிஷன்னா, மேல போம்போது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைய கட் பண்ணக்கூடாது. இங்கிருந்து வந்து கீழ வந்துரணும். கீழ இன்னும் போற மாரி இருந்தா, இங்கிருந்தே கீழ வந்துருவோம். அப்போ கீழ வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம்ல. ஸோ, இந்த இடத்துக்கு வந்தா ட்ரேடு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த லெவலுக்கே வந்துருவான். பட் ஆனா என்ன பண்ணிட்டான்? மேல போய் க்ளோஸ் வச்சுட்டான். அதுக்கப்புறம் இன்னும் கூட புல்லிஷா மேல இவ்வளோ தூரம் போயிட்டான். போயிட்டு ஒரு டிஸ்கவுண்ட். அதாவது இது வந்து பிரீமியம் பிரைஸ் இந்த இடத்துல பை பண்றதெல்லாம். டிஸ்கவுண்ட்க்கு வெயிட் பண்ணியிருந்து பை பண்ணணும் எப்பவுமே. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குங்க. இந்த மாரி வந்து நீங்க ஹையர் லோல பை பண்றது ரொம்பவே ட்ரிக்கியா இருக்கும். நீங்க பார்த்தா ஈஸியா இருக்கிற மாரி தெரியும். மேல போய் கீழ தான வந்தது பை பண்ணலாம். மேல போய் கீழ தான வந்தது பை பண்ணலாம். மேல போய் கீழ தான வந்தது பை பண்ணலாம். கரெக்ட்டா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால வந்து கோடு போட முடியும். பட் ஆனா லைவ் மார்க்கெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, மேல போய் கீழ வந்தது. அதனால நான் வந்து பை பண்றேன் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க பை பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ மேல போய் கீழ திரும்ப வந்து அதே லெவலுக்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா? நீங்க ஒரு வேளை இந்த இடத்திலேயே பைன்னு பண்ணியிருந்தீங்கன்னா, கீழ இவ்வளோ தூரம் வந்திருக்கான் பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? இந்த ட்ரிக்க வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கண்டுபிடிச்சாலும் எக்ஸாக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து உங்களால வந்து சரியா வந்து சொல்ல முடியாது. இது வந்து என்ட்ரி எட் எக்ஸிட் மாரி வராது. இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க, இந்த இடத்துலயே வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதோட எக்ஸிட்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸ்டாப் லாஸ் ரொம்பவே பெருசா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த சீக்வென்ஸ்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. மண்டே அன்னைக்கு இந்த சீக்வென்ஸ்ல இங்கிருந்து ரிவர்ஸ் ஆச்சு. கீழ இவ்வளோ தூரம் தான் வந்துட்டு மேல போக ஆரம்பிக்கிறான். அப்ப திரும்பவும் கீழ வந்தான்னா, இங்கிருந்து மேல போயிருவான் அப்படின்னு நீங்க இந்த இடத்துல ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்றீங்கன்னா, உங்க ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குது? இங்க இருக்கு. இதுக்கு கீழ வந்து இப்படி க்ளோஸ் வச்சா தான் நீங்க எக்ஸிட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய எக்ஸிட் எக்ஸிட் எவ்வளோ தூரத்தில இருக்கு பாருங்க. அந்த அந்த ஹால்ல நீங்க போய் சென்டரா போய் உட்கார்ற மாரி இது. இங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, எட்ஜ்ல உட்கார்ற மாரி. எக்ஸிட் கதவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்த மாரி. டக்குனு வெளிய போனோம்னா, வெளிய வந்துரலாம். இதெல்லாம் வந்து சென்டர் ஆஃப் த ஹால்லேருந்து வெளிய வரணும். ஸோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. வெளிய வர்றது கஷ்டம். வெளிய வரமாட்டீங்க. மனசு கேட்காது. அப்புறம் லாஸ் வந்து பெருசாகி அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். இத யாரும் வந்து ஆஸ் எ பிகினரா நீங்க வந்து இத அப்ரோச் பண்ணவே பண்ணாதீங்க. ஆல்வேஸ் யூ வெயிட் ஃபார் என்ட்ரி அட் எக்ஸிட். இல்லன்னா பரவால்ல விட்டுருங்க. அப்போ பிரைஸ் இங்கிருந்து வந்து பொறுமையா வந்து ஸ்விங் ஆயி நல்லா புல்லிஷா மேல போயிருக்கு பாருங்க. சின்ன புல் பேக் தான். சின்ன புல் பேக் தான். மேலேயே போய்ட்டான். அப்ப இங்க ஒரு செல் ட்ரேட நான் வந்து எடுக்கலாமா? தாராளமா எடுங்கன்றேன் நான். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமே. எந்த இடத்துல வந்தா எதுக்கு மேல போச்சுன்னா, உங்களுக்கு வந்து வெளிய வரணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த விதமான சான்ஸையும் விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்க மேல இருக்குது. செல்லுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் பைக்கு கீழ இங்க இருக்குது. ஸோ நடுவுல ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் ஆனா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க உங்களுடைய லாஸ் வந்து இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கான என்ட்ரி வாய்ப்பு குடுக்காம மேல வரைக்கும் வந்துட்டான். இங்கேயும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்க லாஸ் இவ்வளோ ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்க செல் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, மேல போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அதே மாரி ஹிட் அண்ட் ரன். கீழ எப்படி வந்ததோ, அதே மாரி மேலேருந்தும் கீழ வந்துட்டான். எப்படி நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இப்படி பூ மாலை மாரி இப்படி போவான். போனோனே செல் பண்ணலாம். செல் பண்ணதுக்கப்புறம் கீழ வருவான். இப்படி இப்படி வருவான் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனா சில நேரங்கள்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா கீழ வந்துருவான். எப்படி? ஒட்டுமொத்தமா கீழ வந்துருவான். நம்ம லாஸ மட்டும் மார்க் பண்ணி வச்சுருவோமா? ஒரு குட்டி லாஸ் இந்த இடத்துல, இன்னொரு குட்டி லாஸ் இந்த இடத்துல. ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு ட்ரேடு சரியா கிடைக்கல. அன்லெஸ் அன்டில் நீங்க காலையில மார்க்கெட்டு ஓப்பன் கடை எப்பப்பா திறப்பீங்க? கடை எப்ப திறப்பீங்கன்னு உட்கார்ந்து ட்ரேட் எடுக்கிற மாரி இருந்தா, இந்த ட்ரேட் எடுத்திருந்திருப்பீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து ட்ரேட் எடுக்கிற மாரி இருந்ததுன்னா, இந்த மாரிலாம் எடுத்திருந்தீங்கன்னா லாஸ் ஆயிருந்திருக்கும். சரி ஓகே. நோ ப்ராப்ளம். அப்போ அடுத்த தடவ மார்க்கெட்டு இன்னைக்கு லோ இருந்தது பார்த்தீங்களா? மேலேயும் நம்மளுக்கு சான்ஸ் குடுக்கல. இவ்வளோ தூரம் கீழ வந்துட்டான். கீழயும் சான்ஸ் குடுக்கல. இவ்வளோ தூரம் மேல போய்ட்டான். பட் ஆனா கீழ வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? திரும்பவும் வந்து படை எடுத்து தான் ஆவணும். வேற வழியே இல்ல. எக்ஸாக்ட் லெவல்ல. பை பண்ணிருங்க.
பை பண்ண உடனே ஏதோ ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. ஒரு கிரீன் கேண்டில் கூட இல்ல பாருங்க. மருந்துக்கு கூட ஒரு கிரீன் கேண்டில் இல்ல. இவ்ளோ தூரத்துக்கு சொல்றேன். மேல போம்போது கூட வந்து அங்கங்க ரெட் கேண்டில் இருந்தது. கீழ வரும்போது ஒரே ஒரு கிரீன் கேண்டில் இல்லவே இல்ல. பட் ஆனா எக்ஸாக்ட்டா இந்த சப்போர்ட்ல கிரீன்ல போய் க்ளோஸ் வச்சானா ரிவர்சல் கேண்டிலா அப்பாடா! மேல போயிருவான். மேல போயிருவான் இந்த சென்ஸ் எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இங்க எல்லாமே வந்து ஒரு மாரியா வந்து அப்படியே வேகமா கீழ விழுந்தவன், இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் பண்ணியிருக்கிறான். அப்புறம் இங்கிருந்து தான் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு வேள மேல போச்சுன்னா, இவ்வளோ தூரம் போவான். நெக்ஸ்ட் டைம் கீழ வந்தா நம்ம இன்னொரு பை கூட ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த லெவலுக்கு போச்சுன்னா, இன்னொரு செல் கூட நம்ம வந்து பண்ணி ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் அப்புறம். ஸோ நம்மளுடைய வாய்ப்பு வந்து இங்க இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப என்ன பண்றான், அடுத்த கேன்ல வந்து கீழயே போறான். ஐயோ! ரிவர்சல் கேண்டல்லாம் காமிச்சியேடா! கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டவா? ஒரு நிமிஷம். இந்த பர்ட்டிகுலர் கேண்டில் தான் சொல்றேன். ரிவர்சல் கேண்டில் அப்டின்ட்டு. ஏன் அப்டின்னா, பையர்ஸும், செல்லர்ஸும் சரிசமமா வந்து முடிச்சுட்டாங்க. எந்த இடத்துல ஓப்பன் பண்ணாங்களோ, அந்த இடத்திலேயே முடிச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணா, யார் வந்து லீட் எடுக்குறாங்களோ, அவங்க கொண்டு போயிருவாங்க மார்க்கெட்ட அந்த பக்கம். என்ன பண்ணியிருக்கிறாங்க? செல்லர்ஸ வந்து லீட் எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப திரும்பவும் பையர்ஸ வந்து லீட் எடுத்து மேல கொண்டு போயி, எங்க கண்ட்ரோல்ல தான்டா இனிமேல் மார்க்கெட்டு அப்டின்னு கொண்டு போய் மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. இந்தா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செல்லர்ஸ் மறுபடியும் வந்து கீழ கொண்டு போய்ட்டாங்க மார்க்கெட்ட. இப்ப என்ன நடந்தது? நீங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஏற்கனவே நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு குட்டியா லாஸ் புக் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க பை பண்ணோம்னா மேல போய் க்ளோஸ் வச்சான். கிட்டத்தட்ட இந்த ப்ராஃபிட் வருது பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் இந்த 2 லாஸ்க்கான ஈக்குவல் ப்ராஃபிட் இதுல வர்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குது. டக்குன்னு புக் பண்ணிருங்க. இவன் மேலேயே கூட போயிட்டா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பரவால்ல. ஒரு மைண்ட் செட்டுக்காக சொல்றேன். அடுத்த தடவை இதே மாரி குடுப்பான். குடுக்கும்போது பார்த்துக்கலாம். உங்க மைண்ட் வந்து ஃப்ரீ ஆயிடும். லாஸ் ஆயிடுச்சு. லாஸ புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு காலைல எடுத்தோனே 2 ட்ரேடு வந்து லாஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பழகிடும். இந்த புலம்பல்லாம் வந்து எப்போ உங்களுக்கு நிக்கிதோ, அப்போ வந்து அ உங்களுக்கு வந்து இது பழகிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க பண்ண தேவையில்ல. பட் ஆனா, ஒரு வேள நீங்க பிகினரா இருக்கிறீங்க அப்டின்னா, மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த லாஸ ரெக்கவர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தா கூட நீங்க புக் பண்ணிருங்க. திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து கூட புக் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பே இல்ல. இப்ப நான் ப்ரீவியஸ் வீடியோலயே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு ஹை வச்சிருந்திருக்கோம். அந்த ஹை வச்சதுக்கப்புறமா எது வந்து டார்கெட் ஃபர்ஸ்ட் இங்க பை பண்ணீங்க. இங்க புக் பண்ணிடுறீங்க. ஏதோ ஒரு ப்ராஃபிட் வந்தோனே புக் பண்ணிடுறீங்க. அந்த லாஸ கவர் பண்ற மாரி. அப்ப இம்மீடியேட்டா வந்து உங்களுக்கு அடுத்த லெவல் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அந்த பெரிய விக் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் லெவல். இங்க வந்து ஒரு பைய ட்ரை பண்ணுவீங்க. வந்தது பைய ட்ரை பண்ணீங்க. இவ்வளோ தூரம் தான் போச்சு. இவங்க லாஸ்லாம் ரெக்கவர் பண்ணிட்டா, இதெல்லாம் அந்த மாரி புக் பண்ண மாட்டீங்க. சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு, அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன டேய் என்னடா சொல்ற? மேல போவியா? இவ்வளோ தூரம் கீழ வந்திருக்கிற. மேல கொஞ்ச நாள் போமாட்ட? சசி சொல்லியிருக்காப்லயே 50% போவேன்ட்டு. ஏன் போமாட்ற? அப்படின்னு அவன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருங்க. சரியா? ஆனா இங்க என்ன நடந்திருக்குது? இந்த லெவல அவன் வந்து ரொம்பவே கம்மியான இந்த இடத்திலேயே வந்து க்ளோஸ் வச்சிருக்கான் பாருங்க. இந்த லெவல்ல பேஸ் பண்ணி இதுல வந்து நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க இந்த கேண்டில்ல. கிரீனா மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கான். பட் ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற கிரீன் எங்க இருக்கு? இங்கிருந்து போம்போது அவன் இவ்வளோ தூரம் போறானா? அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம். ஏன்னா ஏற்கனவே அவ்வளோ ஹை போயிருக்கிறான். அந்த ஹைக்குனாச்சும் போயிட்டு கீழ வந்தான்னா, கண்டிப்பா பிரேக் ஆயிடும். அந்த ஹைக்கு போகாமலே கீழ வந்தான்னா, இன்னும் கீழ போவான்னு அர்த்தம். ஓகே. இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, கீழ வந்துட்டு திரும்ப வந்து மேல போயிருக்கு. இது வந்து ரொம்பவே பக்கத்தில க்ளோஸ் வச்சிருக்கனால, நீங்க தாராளமா பார்த்துட்டு இருக்கலாம். மேல சின்னதா ப்ராஃபிட் வந்தோனே என்ன பண்ணலாம், புக் பண்ணிட்டு, அடுத்த லெவலா மார்க் பண்ணிட்டு உட்காந்துரலாம். அடுத்த லெவல் எது? இதுதான். அப்ப திரும்ப நீங்க வந்தனா நான் பை பண்றேன்டா. உன்ன உடுற மாரி இல்லடா. நீ வந்து மேல இவ்ளோ தூரம் கீழ வந்திருக்கிற. 50% மேல போவ. எனக்கு தெரியும். உடவே மாட்டேன். இது வந்து செல்லிங்க்கான ஏரியா. இந்த ஏரியால எப்படியாச்சும் நான் வந்து சாரி இது வந்து பையிங்க்கான ஏரியா. இந்த ஏரியால எப்படியாச்சும் நான் பை மட்டும் எடுத்து சரியான இடத்துல புடிச்சேன், இன்னைக்கு ஒரு $1000 நான் பண்ணிருவேன். அந்த மைண்ட் செட் நமக்கு. ஆனா போமாட்றான். "டேய் போடா மேல." இது ப்ரீவியஸ் ஹை.
இங்க வந்து நீங்க ஒரு ட்ரேட இந்த இடத்துல இனிஷியேட் பண்றீங்க பார்த்தீங்களா? இந்த ட்ரேடு சக்சஸ். சூப்பர். இதுக்கு மேல வந்து போயிடுச்சு. இனி வந்து மேல, 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 மேல இப்படி இப்படி போயிருவான். அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில். அப்ப இவன் என்ன ஐடியால இருக்கிறான்னு பாருங்க. மண்டே அன்னைக்கு ஒரு லோ வச்சான் பார்த்தீங்களா? இந்த லோவா இருக்கட்டும், இந்த லோவா இருக்கட்டும். மண்டே அன்னைக்கு ஒரு லோ வச்சான். அந்த லோக்கு கீழ இருக்க லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு தான் மேல போவான் அப்படிங்கிற ஐடியாவுக்கு இந்த மாரி நேரத்தில நீங்க வந்திருக்கணும். அதாவது இந்த பெரிய கேண்டில் பார்க்குறீங்கல்ல, பார்த்தோனயே வந்திருக்கலாம். ஓகே. அவன் வந்து இந்த இடத்துல நிக்க மாட்டான். சொல் பேச்சு கேட்க மாட்டான். தெரிஞ்சு போச்சு. இந்த ட்ரேடும் ஒரு குட்டி ப்ராஃபிட்ல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா, வின் பண்ணியிருந்திருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்சம் மேல போனோம்னா, லெமன் ஸ்க்வீசிங் மாரி நீங்க வந்து ட்ரேட் பண்ற மாரி இருந்தாலும், அதுவும் ஓகே தான். ஏன்னா, இன்னும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரலல்ல. கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அப்புறம் உட்டுறலாம். போடா, போடா. எங்கேயோ போடா. நெறைய ப்ராஃபிட் குட்றா எனக்கு. நான் கீழ பை பண்ணியிருக்கிறேன். அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பட் ஆனா, அந்த கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா, லெமன் ஸ்க்வீசிங் தான். வேற ஆப்ஷனே கிடையாது. அதுவும் வந்து ஏற்கனவே நீங்க லாஸ்லாம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி சின்ன இதெல்லாம் வரும்போதே நீங்க வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மைண்ட் செட்டுக்காக சொல்றேன். இப்போ ஒரு விஷயத்த புடிச்சீங்களா? மேலேருந்து கீழ வந்தான். அந்த ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படிங்கிறதுல வந்து கடைசி மெத்தட் வந்து என்னது? 3 டிரைவ் பேட்டர்ன். டிரைவ் பண்ணானா? சப்போர்ட்டுக்குள்ளார வந்தானா? வந்தோன வந்து ட்ரெண்ட் பண்ணானா? ஈக்குவல் லோவ்லேருந்து என்ன பண்ணான்? இங்க போனான். வால்யூமோட இத வந்து பிரேக் பண்ணானா? மேல எங்க போய்ட்டான்? மேல போய்ட்டான். அதுக்கு தான் சொல்லுவேன்னா, அந்த ட்ரேடிங்கில் 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் வீடியோவ புரியலன்னா 10 தடவ கூட பாருங்க. ஏன்னா, இந்த தடவ நான் 15 நிமிஷம் தான் போட்டிருக்கேன். மெயின் சேனல்ல பார்த்தீங்கன்னா, 40 நிமிஷம் இருக்கும் அந்த வீடியோ. நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஆரம்ப காலகட்டத்தில நான் போட்ட வீடியோ அது. YouTubeக்கு புதுசா வரும்போது போட்டது. இப்போ நான் இந்த சேனல்ல வந்து அதே வீடியோவ வந்து புதுசா வந்து நான் உங்களுக்காக வந்து பண்ணி போட்டிருக்கிறேன். 15 நிமிஷம் தான் இருக்கும். தாராளமா நீங்க 10 தடவ கூட பார்க்கலாம். புரியிற வரைக்கும் சொல்றேன். அப்ப என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கீழ வந்தவன், அந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் லோ இங்க கூட இருக்கு. அவசரமே இல்ல நம்மளுக்கு. இங்கலாம் வந்து நீங்க பூ மாலைக்காக வெயிட் பண்ணலாம். இது இது எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா மேல போய் இப்படி கீழ வந்திருக்கு பார்த்தீங்களா? 20 நிமிஷம் கழிச்சு மேலேருந்து கீழ வரணும். இவ்வளோதாங்க. இது கூட நான் பெர்ஃபெக்ட்ன்னு தான் சொல்லுவேன். மேல போய் கீழ அழகா வந்தது. பட் ஆனா, ஸ்டாப் இந்த இடத்துல கலெக்ட் பண்றதுக்கு நெறைய வந்து இருக்குதுங்கனால, கீழ வேகமா வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய்ட்டான். செல் ட்ராப். இந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்ட பார்த்தோம்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இந்த கேண்டில பார்த்தோம்னா செல் பண்ணுவாங்க. பிரேக் ஆகி கீழ போயிடும் அப்படின்னு. ப்ரீவியஸா பை பண்ணவங்களுடைய ஸ்டாப் எல்லாம் இங்க இருக்கும். எல்லாத்தையும் எப்படி கலெக்ட் பண்ணான் பார்த்தீங்களா? கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து திரும்பி கூட பார்க்கல. அவ்ளோ பவர்ஃபுல்லா மேல போயிருக்கான். அவ்ளோ ஆர்டர்ஸ் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணியிருக்கான். கட 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 கடன்னு மேல போடும். ஒரே ஒரு பியரிஷ் கேண்டில். எந்த இடத்துல? எக்ஸாக்ட்டா அந்த லெவல்ல தான். நம்ம எந்த இடத்துல ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோமோ, அந்த இடத்துல தான் தடுமாறுனான். ஆனாலும் எங்க வரைக்கும் போயிட்டான். இன்னைக்கு இது ஹை. செல் எடுப்பீங்களா? ஏன் அப்படி கேட்கிறேன் அப்படின்னா, புல்லிஷா மேல போயிட்டே இருக்கிறான். இது கூட இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்தே வந்து 3 டிரைவ் பேட்டர்ன் மாரி பண்ணிட்டே இருக்கிறான். பட் ஆனா இதெல்லாம் அந்த சோலிக்கே இடம் இல்ல. எங்க இருந்து ரிஜெக்ட் ஆனான்னு பார்த்தீங்களா? ப்ரீவியஸா ஒரு ஹைலேருந்து விழுந்தான் பாருங்க. அதே லெவல்ல போய் ரிஜெக்ட் ஆனானா. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற ட்ரேட் எல்லாம் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கிறவங்களும் இத வந்து 6 மாசமா என்ன ஃபாலோ பண்றவங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இதெல்லாம் சொல்றது. நீங்க ஆஸ் எ பிகினரா வந்து நீங்க இப்ப தான் இது வந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல மட்டும் டார்கெட் பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க. நேத்து எக்ஸ்ட்ரீம் லெவல் எது இதான். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்தோனே எப்படி மேல போனான் பாருங்க. அதே இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்க வந்தோனே எப்படி கீழ வந்தான்னு மட்டும் பாருங்க. கீழ எங்க வந்திருக்கிறான்? நீங்க அதே இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து இத நீங்க மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அப்போ கூட வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் குடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் போனான். ப்ராஃபிட். ஒரே அடியா மேல போனவன் கீழ வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? ஸ்விங் பண்ணிட்டே வந்திருக்கான். அந்த ப்ரீவியஸ் லெவல கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணிட்டான். கட் பண்ணோனே மேல வந்துட்டான் பார்த்தீங்களா?
எப்போ கட் பண்ணுறோனோ அப்போ மேலே வந்து இங்கே ஏற்கனவே மண்டே அன்றைக்கி இங்கே ஸ்விங் இருக்குதுங்க. இந்த ஸ்விங்கிலேயே மறுபடியும் வந்து மேலே போவான். அப்படியே ட்ரேட் ஆகும் மார்க்கெட்டு. ஏதோ ஒரு தடவை வந்துட்டு கரெக்டாக போயிட்டான், லக்கி ஆகிட்டான். திரும்ப மேலேருந்து கீழே வந்துட்டான். திரும்ப இங்கே போவான், திரும்ப இங்கே வருவான், திரும்ப அப்படி ட்ரேட் ஆக மாட்டான். ஒரு தடவை இங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டான். ஒரு தடவை நீங்கள் இப்போ ஒரு உண்டியல உடைக்கிறீங்க. உண்டியல உடைச்சு எடுத்துடுறீங்க. திரும்பவும் அதே உண்டியல வந்து உடைச்சா உங்களுக்கு காசு போட்டால் தானே அதில் வரும். அந்த மாதிரி தான் இது. இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்காது. இன்னும் கீழே டீப்பா வந்து போறான். போய் தான் வந்து மீதி இன்னும் எதனா ஆர்டர் இருந்ததுன்னா பார்த்து, அத எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்றாப்ல. இந்த சீக்வென்ஸ்லயே நான் உங்களுக்கு வேகமா சொல்லிட்டேன் நானு. இத நீங்க கடகடன்னு மார்க் பண்ணி பாருங்க. மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில வந்து ப்ரீவியஸா வைக்கிற ஹைய வந்து பிரேக் பண்ணி மேல வர ஆரம்பிப்பான். அந்த லெவல்ல இருந்து மேல வந்து. அப்ப இதுல எங்க வந்து நான் பை பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி போய் இப்படி வந்ததுனா தான் நீங்க பை ஆஸ் எ பிகினரா. இல்லன்னா பை கிடையாது. இல்லன்னா எப்போ பை பண்ணுவீங்க? திரும்பவும் அங்க வருவான். வரும்போது பார்த்துக்கலாம். எப்படி? வரும்போது பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் சும்மா தான் இருந்தாகணும். வேற வழியே இல்ல. மேல அழகா போனானா? பூமால? கீழ வந்துட்டானா எக்ஸாக்ட்டா? கீழ பெரிய பெரிய பியரிஷ் கேண்டில். பெரிய பெரிய பியரிஷ் கேண்டலுங்க. இதுவரைக்கும் இன்னைக்கு நீங்க இவ்வளோ பெரிய கேண்டில பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா, நியூயார்க் ஓப்பன். 6 மணி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணேன், எக்ஸாக்ட்டா ப்ரீவியஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு கொஞ்சம் கீழ போய் க்ளோஸ் வச்சான். அங்கேருந்து அப்படியே ரிவர்சல். எது வரைக்கும் வந்தான்? ஒரு சின்ன ஃபைட் பேக் பண்ணான் பார்த்தீங்களா? கீழ வரும்போது. அந்த லெவலுக்கு வந்து தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. திரும்பவும் மேல போயிட்டு கீழ அதே லெவலுக்கு வந்துட்டு, அங்கேருந்து மேல எங்க வந்தான்? சேம் ஹை. அங்கேருந்து திரும்பவும் வந்து கீழ இந்த லெவலுக்கே வந்துட்டான். ஜஸ்ட் லைக் தட் அப்படி இப்படி அப்படி இப்படி கட 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 கடன்னு ட்ரேடு அருமையான வாய்ப்பு நேத்து. நேத்துனால எல்லா நாளுமே அப்படிதான் குடுக்குறான். நம்ம பொறுத்து இருந்தோம்னா அருமையான வாய்ப்பு. அப்ப இங்க ஒரு மார்க் இருக்குது. அப்ப இது வந்து எங்கிருந்து வந்திருக்குது இந்த மார்க் பாருங்க. இதையும் மார்க் பண்ணலாம், இதையும் மார்க் பண்ணலாம். 2த்தையுமே மார்க் பண்ணலாம். எங்க இருந்து அவன் ஸ்வீப் பண்ணிட்டு போனான் லிக்விடிட்டிய. இங்க இருந்து தான் ஸ்வீப் பண்ணி போனான். நமக்கு என்ன தேவை? ஒரு பெரிய பியரிஷ்னஸ்ல ஒரு கிரீன் குளோஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். கிரீன் குளோஸ் இங்க ஆச்சா? அப்பாடா! வேல வந்துருச்சு. என்ன வேல? மேல போய் கீழ வந்தானா, இந்த லெவலுக்கு வந்தா பை பண்ண போறோம். நீங்க இந்த கேண்டில்ல கூட பை பண்ணியிருக்கலாம். பை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க தான் முக்கியம். இந்த ஹை போயிருக்கான். அந்த ஹைக்கு போ முடியல. போக முடியலனாலே கீழ வருவான். புதுசா வந்து லோ வைப்பான். என்ன பண்ணியிருக்கான்? ப்ரீவியஸா ஒரு லெவல் இருக்கு பார்த்தீங்களா? கீழ போச்சு விக்கு. 4 தடவையும் போச்சு. அதாவது 20 நிமிஷமா போச்சு. பட் ஆனா குளோஸ் மேல தான் வந்துச்சு. ஒரு சின்ன ட்ரெண்ட் பண்ணான். மேலேருந்து கீழ வந்தான். ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள்ல கடைசி முறை 3 டிரைவ் பேட்டர்ன். டிரைவ் பண்ணான், பிரேக் பண்ணான், மேல போயிட்டான். சரி இதெல்லாம் இதுல சொல்றீங்களே, நீங்க Twitterல என்ன சொன்னீங்க? Twitterல ஒண்ணொன்னா உங்களுக்கு வந்து இங்க கிரீன் குளோஸ் வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி இருந்து பாருங்க அப்படின்னு. கிரீன் குளோஸ் வச்சா மேல போயிட்டான். அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? ஈஸி ரெக்கவரி ஆஃப் ப்ரீவியஸ் லாஸ். என்ன லாஸு? ப்ரீவியஸா இங்க ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோல நீங்க ஒரு வேளை என்ட்ரி அட் எக்ஸிட்ன்னு எடுத்திருந்தீங்கன்னா, அதாவது இந்த ஹைல நீங்க செல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இங்க ஒரு பை பண்ணீங்கன்னா, இது லாஸ் ஆயிருந்திருக்கும். லாஸ புக் பண்ணியிருந்திருப்பீங்க. இவ்வளோ பெரிய லாஸ கூட புக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா, ஈஸியா வந்து அந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆயிருக்கும். ஒரே கேண்டில்லயே ரெக்கவர் ஆயிரும். அதனால லாஸ் ஆகுது, அது இதெல்லாம் நீங்க வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. ஈஸியா வந்து பண்ணிடலாம். இப்ப என்ன ஆச்சு கடைசியா? மார்க் பண்ண இடத்துலேருந்து பிரைஸ் வந்து மேல போயிடுச்சு. எது வரைக்கும் டார்கெட்? இதுதான் டார்கெட். இவரு கண்டிப்பா போயிருவான். அப்புறமா ரிஜெக்ட் ஆகி கீழ வந்தான்னா கூட, இன்னொரு லோவோ இல்லன்னா இந்த லெவல் வரைக்குமே வந்துட்டு திரும்ப கூட மேல போவானே ஒழிய, பட் ஆனா அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்குதோ, அது வரைக்கும் கண்டிப்பா வந்து போயிரும் மார்க்கெட். போயிடுச்சா எக்ஸாக்ட்டா? எங்க வரைக்கும் போனான்னு பார்த்துட்டீங்கன்னா, மேலேயே போயிட்டான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி வந்து இப்போ போய்க்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாரி பேட்டர்ன் வந்து காலையிலேயே வந்து நம்ம போட்டிருந்தோம். இது வந்து போஸ்ட் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஸோ ஈக்குவல் லெவலுக்கே போச்சு பிரைஸ். மேல போய் கீழ வந்தது, மேல போய் கீழ நல்லாவே வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணிறலாம். இல்லன்னா ஒரு பெரிய ஃபால் ஆயிட்டு இருக்குது. ஒரு கிரீன் க்ளோஸ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லெவல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இத விட்டானா எங்க வருவான்? இங்க வருவான். இத மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். மார்க் பண்ணி வச்சுட்டு, அங்க வரும்போது நீங்க வந்து ட்ரேட இனிஷியேட் பண்ண வேண்டியது.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதில நீங்க இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் வந்து என்னலாம் நீங்க பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போமா? ஒரே ஒரு தடவ. காலங்காத்தால நீங்க ட்ரேடு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஒருவேள நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்க. காலையிலேயே நீங்க இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. வேலைய தொடங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான முதல் லாஸ் இங்க இருக்கு. குட்டியா. அடுத்த லாஸ் இங்க இருக்கு. அதுவும் குட்டியா. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்த பிரைஸு பூமாலை பண்ணிட்டு, இங்கிருந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் குடுத்துருக்கான். இங்கிருந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் குடுத்துருக்கான். மூடி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு நெனச்சுட்டு, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேல ட்ரேடே பண்ண தேவையில்ல. அவசியமே இல்ல. 2டே 2 கிளியர் ஷாட். லாஸ் எவ்வளோ பெருசு இருக்கு? ப்ராஃபிட் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கங்க. வேற ட்ரேடே தேவையில்ல நம்மளுக்கு. பட் அப்போ கூட மேலேருந்து கீழ வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான்? இது நமக்கு உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது. அனுபவம் இருந்தா தான் முடியும். எந்த இடத்துலேருந்து மேல போகுது அப்படின்னு. ஆனா மேல போயிட்டு இங்க ஒரு பூ மாலை பண்ணான் பார்த்தீங்களா? இது ட்ரை பண்ணலாம். இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பிகினரும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளும் ட்ரை பண்ணலாம். இதையும் ட்ரை பண்ணலாம். அப்ப இங்கிருந்து எங்க வந்தான்? இவ்ளோ தூரம் வந்தானா? இங்கிருந்து திரும்ப இவ்ளோ தூரம் போயிட்டானா? திரும்ப எக்ஸாக்ட்டா வந்து அதே லெவல்ல வரும்போது என்ன பண்ணுவீங்க? எவ்ளோ புல்லிஷா கேண்டில் நீங்க பார்த்தாலும் செல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. செல் பண்ணியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? நீங்க ஃபர்ஸ்ட்டு டார்கெட்லயே வெளிய வந்துருங்கன்றேன் நான். கீழ வரையும் கூட வெயிட் பண்ணாங்க. இங்கேயே வெளிய வந்துருங்க. போதும். அப்ப அங்கேருந்து திரும்ப இங்க வந்தானா? அங்கேருந்து திரும்பவும் எங்க வந்திருக்கிறான்? இந்த லெவலையும் தாண்டி கீழ வரைக்கும் இவ்ளோ தூரம் வந்து போயிட்டான். இவ்ளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான்? திரும்பவும் வந்து ஒரு 3 டிரைவ் பூ மால இங்கிருந்து வந்து இப்படி போய் இப்படி போயிருக்கு. திரும்பவும் வந்து மேல போயிட்டான். இதான் டார்கெட் நம்மளுக்கு. டார்கெட்டுக்கும் எக்ஸஸா போயிருக்கான். திரும்ப எக்ஸாக்ட்டா அந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா? அதான் பியூட்டியே அங்க. இவ்ளோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நேத்து மட்டும் இருந்தது கோல்டுல. நேத்து மட்டும். இதில எதெல்லாம் அதாவது என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள வந்து நீங்க புடிச்சிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த லெவல்ல ஆரம்பிச்சு இங்க செல் பண்ணலாமா? அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. என்ன கேட்கவே வேணாம். என்ன கேட்டா இந்த மாரி செல் பண்ணலாமான்னு கேட்டா நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவா மேல போச்சுன்னா எந்த இடத்துல வெளியில வரணும்னு சொல்லிக் குடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு முறையும் நான் இருப்பேன்னு நெனைக்காதீங்க. இந்த மாரி வீடியோ வந்து போடுறதே ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து கமெண்ட்ல வந்து படிச்சுட்டு இருக்கும்போது வந்து படிச்சேன். நம்மளோட மெயின் சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது இந்த கமெண்ட் நான் படிச்சது உண்டு. 25,000 சப்ஸ்கிரைபர் நெருங்க போறோம். இப்போ ஒருத்தர் வந்து வெங்கடேஷ் ராமமூர்த்தி அப்படின்னு ஒருத்தரு, "ப்ரோ ப்ளீஸ் புரமோட் யுவர் சேனல் வித் அட்ராக்டிவ் டைட்டில். ஃபேன்டாஸ்டிக் கன்டென்ட் அண்ட் அண்டர் ரேட்டட் சேனல்" அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது இது போய் எல்லாத்தையும் வந்து ரீச் ஆகும்போது வந்து நான் என்னுடைய பிரசன்ஸ வந்து லிமிட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இப்ப நான் வந்து உங்களுக்கு ரெகுலரா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி தர்றேன். இது எல்லாமே ஒரு பாடமா வச்சுக்கிட்டு நீங்களே அதுக்கப்புறம் வந்து கத்துக்கங்க. சரியா? அது மாரி இந்த மாரி டெய்லி அப்டேட்லாம் அதுக்கப்புறம் வந்து வராது. அதாவது 1,000,000 போயிட்டு ரீச் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அ அத ஒரு வீடியோவுடைய ரீச் சொல்றாரு அவரு. பட் அந்த மாரி ரீச் ஆகும்போது நான் இந்த சேனல ரொம்ப வந்து கேர் எடுத்து இந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்க்க மாட்டேன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து வந்து லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டே இருக்கிறோம். அதனால இந்த அளவுக்கு என்னால டைம் வந்து கண்டிப்பா வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனா அந்த நேரங்கள்ல நீங்க இதெல்லாம் இந்த வீடியோலாம் அப்படியே தான் இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நீங்க இந்த மாரி சின்ன லாஸ்ன்னு வந்ததுன்னா, சின்ன இடத்திலேயே நீங்க வெளில வந்துரலாம். ப்ராஃபிட்ன்னு வந்ததுன்னா, இவ்ளோ பெரிய ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குது. அதனால ரொம்பவே பொறுமையா இருந்து நீங்க ட்ரேட்ஸ எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க. அவசரப்படவே படாதீங்க. லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். அதுக்கப்புறமா ட்ரேட வந்து ஆரம்பிங்க. நியூயார்க்லலாம் நல்லாவே இருக்கும் மார்க்கெட்டு. இந்தியன் டைம் பிரகாரம் ஒரு நைட்டு ஒரு 9:30, 10 மணிக்கு மேல ட்ரேடிங்க அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க. ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் வந்து இருக்காது. மார்க்கெட்ல இன்வால்வ்மென்ட்டே இருக்காது. 10:30, 10 மணி அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நிம்மதியா தூங்கிட்டு, அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சா கூட போதும். சரியா? நெறைய வாய்ப்புகள வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆ இத வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு.
இவ்வளோ நேரம் நீங்க வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.